arriving in X City. Wow! நாம இங்க வந்திருக்கிறத என்னால நம்பவே முடியல. Wow, what an exciting looking city. இது எக்ஸ் சிட்டியோட புறநகர்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் இங்கதான் பதில் இருக்கு. இடாட்டன் பைக்கோட ரகசியமும் இங்கதான் தெரியும். அப்புறம் முக்கியமா வீட்டுக்கு போறத பத்தியே தெரியும். அரசக 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 நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்போ ஷோபா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்துட்டாங்க. இப்போ உன்னுடைய திட்டம் என்ன கோவே? இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருந்தா நாம இங்க ஆட்சி செய்யறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். நான் எதையும் விட மாட்டேன். நான் மறுபடியும் அவங்கிட்ட தோக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஷோக்கு திரும்பவும் சவால் விட போறேன். அவனுக்கு இனிமே நான் கவனிச்சுக்கிறேன். அது என்னுடைய பொறுப்பு. அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் தான் அவனை பழி வாங்கி தீருவேன். இந்த விஷயத்தை நான் சாதாரணமா விட போறதில்ல. நான் தான் இங்க முடிவு பண்ணுவேன். இந்த தடவை டைகாவே முயற்சி பண்ணட்டும். அப்புறம் உன் கூட சில ஆட்களை நான் அனுப்புறேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எனக்கு இதுதான் வேணும். யோப்பா, எவ்வளோ பெரிய பில்டிங்ல. இந்த நகரத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹைடெக் மாதிரி தான் தெரியுதுல்ல. ஆனா கிட்ட நெருங்கி பாக்கும்போது வேற ஏதோ மாதிரி தெரியுது. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம்? நீங்க டீம் ஷார்க் 2 மோத போறீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்க உங்க பைக் எல்லாம் எங்க கிட்ட கொடுக்கணும். இதுதான் எக்ஸ் சிட்டியோட சட்டம். ஆனா அதெல்லாம் நாங்க ஏற்கனவே கியோஷி கிட்ட கொடுத்துட்டோமே. நீங்க எல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லாம இருந்தது. ஆனா இப்போ ஹே டைகர் ஷீரோ, இங்க வா. இதோ வரேன் பாஸ். நீ இந்த ஊரை சேர்ந்தவன் தானே? தப்பா பேசுறவங்கள டீம் ஷார்க் 2க்கு பிடிக்காதுன்னு இவங்க கிட்ட போய் சொல்லு. உங்களுக்காக இதை நான் நிச்சயமா செய்வேன். ஹே, நீங்க போய் உங்க லாரி இங்க கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. உண்மையிலேயே அவன் தான் ஜீரோவா என்ன? வீட்ல இருந்து ஓடி வந்து கடையில வேலை செஞ்சானே அந்த சின்ன பையனா? சீக்கிரம் கொண்டு வா. அப்படிதான் அப்படிதான். எப்படி செய்றீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நீங்க கொடுக்காட்டால அதை நாங்களே எடுத்துப்போம். அம்மா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் வச்சிட்டு போங்க. நான் இதுக்குள்ள ஒத்துக்க மாட்டேன். உன்னை விட மாட்டேன். நிறுத்துங்க. ஹே, யார் நீ? நாங்க தட்டி கேட்க வந்தவங்க. என்னோட பேரு ஷோ யமாட்டோ. நீ அந்த பையனா? ஆமா, அது நாங்களே தான். இவன் தான் ஷோ யமாட்டோ, ஃப்ளேம் கேசருக்கு சொந்தக்காரன். என் பேர் மக்கடோ ஷீரோ. நான் நெப்டியூனுக்கு சொந்தக்காரி. நீதான் ஃப்ளேம் கைசருக்கு சொந்தக்காரனா? உண்மையாவே நீதான் ஷோ யமாட்டோவா? இனிமே நாம இங்க நிக்க வேண்டாம். வாங்க இங்க இருந்து போயிடலாம். கொஞ்சம் நில்ல ஜீரோ. சகோதரி நீயா? நீ நல்லா இருக்கல்ல? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு தெரியுமா? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஜீரோ நான் கிடையாது. நான் டீம் ஷார்க் 2 சேர்ந்த டைகர் ஜீரோ. நில்ல ஜீரோ. என்னப்பா, பார்த்த உடனே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இவங்க கூட ஒரு ரேஸ் ஓடலான்னு பார்த்தா எப்படி ஆயிடுச்சே? நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உண்மையிலேயே அந்த பிரபலமான ஷோ எமாட்டோ நீதான்றதை என்னால நம்பவே முடியல. ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. பரவாயில்ல ஷோ, இந்த ஊர் ஃபுல்லா நீ ஃபேமஸ் ஆயிட்ட போல இருக்கு. நீதான் எங்க ஷோ யமாட்டோவா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் தான் எக்ஸ் சிட்டியோட மேயர். நீங்களே பாத்தீங்கல்ல, காபு சமஜிமாவோட கட்டுப்பாட்டுல தான் இந்த எக்ஸ் சிட்டியே இப்ப இருக்கு. அம்மா, இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடந்தது? முன்னொரு காலத்துல இந்த எக்ஸோன்ல நாங்க சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் என்னாச்சுன்னா, இன்னொரு உலகத்திலிருந்து எம்டிபி ரைடர்ஸ் இங்க வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரைடர்ஸ் இங்க வர ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் இங்க இடாட்டன் பேட்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க வாழற உலகத்துல எம்டிபி போக்குவரத்துக்கு உபயோகப்படுற ஒரு சைக்கிள் தான். ஆனா இந்த எக்ஸோன்ல எம்டிபியை ஓட்டுறது ஒரு வீர விளையாட்டு. ஒரு எம்டிபி ரைடர்ஸ்க்கு இங்க நல்ல மரியாதை உண்டு. சமுதாயத்துல அவனை கௌரவிப்பாங்க. அதனால ஆரம்பத்துல இங்க இருந்த மக்கள் அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. அதனால உங்க உலகத்துல இருந்து இங்க வந்த எம்டிவி ரைடர்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை கிடைச்சது. ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் பேர் தான் காபு சமஜீமா. அவன் தனியா வரல, அவன் கூட ஒரு பெரிய கூட்டமே வந்தது. அவன் இங்க வந்த உடனே எக்ஸ் டவரை திறந்து விட சொல்லி என்கிட்ட கேட்டான். அவன் கூட வந்த அந்த படை எக்ஸ் சிட்டியை அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாங்க.
உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த முழு நகரத்துக்கு அந்த எக்ஸிட்டி தான் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நகரத்துல அதுதான் முக்கியமான ஒரு கட்டடம். அந்த டவர்ல இருக்கிற எல்லா எனர்ஜியும் வெளியே வந்துட்டா இந்த நகரத்துல அப்புறம் எதுவுமே நடக்காது. காபு சமரியமா இந்த மாதிரி எக்ஸிட்டியை கைப்பற்றதுனால எங்க எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டான். அதனாலதான் உங்களால திரும்ப சண்டை போட முடியலையா? அப்படின்னா காபு இனிமே அவன் வீட்டுக்கு போக மாட்டான்ல? ஏன்னா இங்க அவனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால இங்கதான் இருப்பான். சொல்லுங்க மேயர், இதெல்லாம் உண்மைதானா? 10 கோல்டன் எம்பளம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவது நாங்க எங்க வீட்டுக்கு போக முடியுமா முடியாதா? 10 கோல்டன் எம்பளம் கிடைச்சா உங்களுக்கு ஒரு சாவி கிடைக்கும். அந்த சாவியை கொண்டு சீல் பட்ட கதவை நீங்க திறக்கலாம். அம்மா, அது என்ன கதவு? எக்ஸ் டவருக்குள்ள சீல் பண்ணப்பட்ட ஒரு கதவு இருக்கு. அதை சுத்தி 10 கோல்டன் எம்பளங்களை நீங்க சரியா வச்சீங்கன்னா அந்த கதவு திறந்துடும். அங்க ஒரு வழி தெரியும். அதுதான் உங்க உலகத்துக்கு போற வழி. அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இம்பீரியல் எக்ஸ். என்னது இம்பீரியல் எக்ஸா? வல்கனோ டவர்ல இருந்த மிஸ்டர் ஜென்டாரோ இம்பீரியல் எக்ஸ பத்தி சொல்லிருக்காரு. அம்மா, நாம திரும்ப வீட்டுக்கு போறதுக்கும் இம்பீரியல் எக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் என்னது? எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கு மேல இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இம்பீரியல் எக்ஸ் பத்தின உண்மைகளை என்னால இப்ப வெளிப்படுத்த முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என் வாயை பூட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரத்துக்கு சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அதையும் சொல்லிடுங்க. இல்ல, இம்பீரியல் எக்ஸ் பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க இங்க ஏன் வந்தீங்க, எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு சொல்ல முடியும். சீல் பண்ணப்பட்ட கதவு திறந்ததும் உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். உங்கள மாதிரி திறமையான ரைடர்ஸ் இங்க வருவாங்கன்னு தான் இவ்வளவு நாள் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். காபு சமஜீமாவையும் அவனுடைய ஆட்களையும் இங்கிருந்து விரட்டுறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த எக்ஸிட்டிக்கு நீங்க தான் சமாதானத்தை கொண்டு வரணும். இதை ஏத்துக்கிற தைரியம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதுதானே எக்ஸ் டவர்? நான் ஷோ எமோட்டோவை எதிர்த்தா ரேஸ் வச்சுக்கணும். இப்போதான் அவன் எக்ஸிட்டிக்குள்ள வந்திருக்கான். உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியும்ல, அதனால தான் சொல்றேன். உன்னால மட்டும்தான் அவனால சுலபமா வீழ்த்த முடியும். அவனை வீழ்த்தினா உனக்கு உயர் பதவி கிடைக்கும். இதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அது வந்து சரி சரி, இந்த ரேஸுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. எனக்கு நீ பெருமை சேர்க்கணும் ஜீரோ. நீ என்ன சொல்ற? ஒரு ஹிட் அண்ட் பேட்டில் வேணுமா? ஆமா, அதத்தான் சொன்னேன். ஓம் பைக் தான் பெரிய பைக் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் தப்பு. நீ என்கிட்ட தோக்க போற. ஓ, அப்படியாப்பா? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஜீரோ. உனக்கு இப்ப என்னாச்சு? ஷோ எமோட்டோ கூட நீ போட்டி போடவே கூடாது. எல்லாரும் வாயை மூடுங்க. யாரு நல்ல ரைடர்ங்கறத இவனை தோக்கடிச்சு நான் நிரூபிப்பேன். உனக்கு நேரம் சரியில்லை. பரவாயில்ல, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். உனக்கு இதெல்லாம் தேவையா மகனே? அப்பா, அம்மா, நீங்களும் வந்திருக்கீங்களா? டீம் ஷாப் 2ல ஏன் நீ போய் சேர்ந்த? இது எவ்வளவு பெரிய அவமானம் உனக்கு தெரியுமா? திரும்பவும் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாருப்பா. நான் சொல்றத கேளுங்க. மத்தவங்க மாதிரி சாதாரணமான வாழ்க்கை வாழ எனக்கு பிடிக்கல. நான் என்ன நிரூபிக்கணும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நல்லபடியா வேலை செஞ்சு பொழைக்கிறதுல அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்ட? அதெல்லாம் சாதாரணமானவங்க தான் செய்வாங்கம்மா. டீம் ஷார்க் 2 தான் பலமானவங்க. அவங்க தான் நகரத்தை ஆட்சி செய்றாங்க. நான் காபு கூட இருந்தா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியலையாமா? உன் எதிர்காலம் வீணா போக போகுது. ஒரு நாள் அதை நீ புரிஞ்சுப்ப. தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. நான் சொல்றத கவனமா கேளு ஷோ. நாளைக்கு நாம ரேஸ் வச்சுக்கிறோம். அதுக்குள்ள பயந்து எங்கேயும் ஓடிடாத. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் இப்படி முட்டாள்தனமா நடந்துப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, ரேஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை எப்பவும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஜீரோவுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. அவன் சின்ன பையனா இருந்ததுல இருந்து ஒரு பிரபலமான ரைடரா ஆகணும்னு அடிக்கடி எங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பான். ஆனா இவன் டீம் ஷார்க் 2ல சேருவானே எதிர்பார்க்கவே இல்ல. இத பார்ஷா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நாளைக்கு நடக்க போற ஹிட் அண்ட் பேட்டில் பந்தயத்துல என் மகனை நீ கண்டிப்பா வீழ்த்தணும். அவன் நினைக்கிற மாதிரி அவன் பெரிய ஆள் இல்லைன்னு அவனுக்கு நீ புரிய வைக்கணும். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. இந்த தடவை நீ ஒரு நகரத்துல ரேஸ் ஓட்ட போறதுனால பைக்கை நான் நல்லா ஓவர் ஆயிலிங் பண்ணிருக்கேன். ரேஸ் பாதை சமமா இருக்கிறதுனால இந்த மெலிசான டயரை நீ போட்டுக்கலாம். அதோட இங்க நிறைய மலைகள் இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் ஆக்கிடலாம். வண்டியில முன்னால 3 கியரும் பின்னால 9 கியரும் இருக்கும். அப்ப மொத்தம் 27.
அதனால மலை ஏறும்போது கூட நீ வேகமா கியரை மாத்திக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க மிஸ் யோகி. பரவாயில்ல விடு. இங்க பாரு ஷோ, பைக் வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் சீக்கிரமா படு. ஆமா ஆமா, நீ நல்லா தூங்கி ஆகணும். என்ன விளையாடுறீங்களா? எக்ஸ் சிட்டில முதல் முறையா நான் ரேஸ் ஓட்ட போறேன். அதனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? பரபரப்பா இருக்கான். இந்த மாதிரி இவனை எத்தனை முறை தான் பாக்குறது? என்னது இந்த MTBயை எனக்கு பரிசா தர்றீங்களா? ஆமா, நாளைக்கு நடக்க போற ரேஸ்க்கு இது உனக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு அற்புதமான MTBயை இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. அதே சமயம் இதுல ஒரு விசேஷம் அடங்கி இருக்கு, அது தெரியுமா? அது என்ன விசேஷம்? இதுக்குள்ள ஒரு சின்ன சக்தி வாய்ந்த மோட்டார் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை நீ வேலை செய்ய வச்சுட்டா நீ பெடல் பண்றதை விட அதிக வேகமா உன்னோட சைக்கிள் ஓடும். ஆனா இது சட்டத்துக்கு எதிரானதாச்சே. நீ மட்டும் புத்திசாலியா இருந்தா இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இதான் ரேஸ் நடக்க போற இடம். ஸ்டார்ட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு நகரத்துக்கு நடுவுல போகணும். அங்க போய் ஒரு யூ டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேரடியா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடணும். யூ டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீ வரதுக்கு எந்த வழியை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே ரைட், விடுங்க. நான் உன்னதான் நம்பியிருக்கேன் ஷோ. என் பையனுக்கு நீதான் ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கணும். முடிவை நீங்க பார்க்க தானே போறீங்க. டைகர் ஜீரோவுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஓ, இந்த தலைமுடி ஏன் கீழே விழுந்துகிட்டே இருக்கு? ஓ ஜீரோ, 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க, அடிபடாம பாத்துக்கங்க. என்ன That's it, let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஹிடாடன் கோ! வேகமா போ ஷோ. நீ அவனை வீழ்த்த போற. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ் யூகி? இந்த எக்ஸ் சிட்டில நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, அதை நீங்களே பார்க்கலாம். இந்த லேப்டாப் என்கிட்ட இருக்கிறதுனால நான் மேல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். ஓஹோ, அப்படின்னா இந்த நகரத்தை பத்தி நீங்க ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, நான் இந்த இடத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். பரவாயில்ல, நீ கூட நல்லா தான் போடுற. என் பைக் எப்படி வேகமா போகுதுன்னு பாத்தியா? என்னுடைய அற்புதமான தலைவர் தான் இந்த பிரமாதமான பைக் எனக்கு கொடுத்திருக்காரு. இதுல மோட்டார் வேற இருக்குல்ல. சரி, இப்போதைக்கு அது தேவைப்படாத. அங்க பாத்தியா ஒரு இடாடன் பேட்டல் நடந்துட்டு இருக்கு. அந்த பைக் அத ஃப்ளேம் கைசர் தானே? ஆமா ஆமா, அதேதான். நான் ஷோ ரேஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லாவே முன்னேறி இருக்கான். ஓ, அதெல்லாம் சரிதான். அந்த MTB உங்களுடைய பரிசு தானே? ஆமா, என்னோடது தான். நான் சும்மா இவன் கூட கொஞ்சம் விளையாடி பார்க்கறேன். ஓ, அப்படியா? ஓ, அது ஃப்ளேம் கைசர். கம் ஆன், அப்படிதான். பரவாயில்லையே, இன்னொரு பைக் கூட வேகமா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் மக்களுடைய கண்ணுக்கு என் திறமை தெரியுது. இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா டீம் ஷார்க் 2ல நான் பெரிய ஆளா வந்துருவேன். இந்த பொடி பையனை நம்மள தோக்கடிக்க போறேன். அச்சச்சோ. நீ அங்கே இரு, நான் போயிட்டு வந்துறேன். ஓ, என்னது இது? ஜீரோ இப்ப முன்னாடி போயிட்டான். அவனுக்கு இந்த சிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அதான் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஓ ஜீரோ, அச்சச்சோ, இப்ப எந்த வழியில போறது? ரைட்டா இல்ல லெஃப்ட் தான்? புதுசா வர்றவங்க எப்பவுமே இந்த ரேஸ்ல தோத்துதான் போவாங்க. அட போங்கப்பா. நான் இந்த ஊரை சேர்ந்தவங்கிறத நீ மறந்துட்டேன். சொந்த ஊர்ல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளு இல்லப்பா. அச்சச்சோ, திரும்பவும் டேட்டா. இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் எங்க போறதுன்னு தெரியல. இப்ப நம்ம எப்படி போறது? அதுதான் வழி. யா, நான் இப்ப மேல பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே எனக்கு எந்த வழியும் தேவையில்லை. இவன் எப்படி மேல பறக்குற? அற்புதமா வண்டி ஓட்டுற. ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு தாவி தாவி போறானே. இது என்ன பெரிய விஷயம்? என்னால இதை செய்ய முடியும். பனி ஹாப். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கூரையில ஏறி இப்படி பாயும் போது ஒரே வேகத்துல இவனால மட்டும் எப்படி போக முடியுது? இதை இப்படியே விட்டா நான் தோத்துருவேன்.
இப்ப நான் ஏமாத்தி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீங்க கொடுத்த மோட்டாரை ஜீரோ பயன்படுத்துற மாதிரியே தெரியலையே. அப்படியா விஷயம்? அப்படின்னா என்னோட அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அப்படி போடுங்க தலைவா. இன்னொரு திட்டமா? அது என்ன காபு? இவன் காபுவை எதிர்க்க முடிவு பண்ணிட்டான். அதுக்கான தண்டனை என்னன்னு நான் காட்டுறேன். இந்த பைக் இப்ப ஏன் கண்ட்ரோல்லையே இல்லையே? அவன் ரொம்ப மெதுவா தான் போறான். ஷோவை நீ சீக்கிரம் போய் பிடிச்சிடலாம். இது எல்லாமே உன்னோட வேலை தானே? ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு கோவப்படுற? இதெல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தான்ப்பா. இப்ப நீ இன்னும் வேகமா போக போற பாரு. பின்னாடி பாரு. என்னாச்சு? ஏய், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நானா இங்க எதுவும் பண்ணலப்பா. அங்க இருந்துகிட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல என் பைக்கை கண்ட்ரோல் பண்றாங்க. நிஜமாவா சொல்ற? அந்த பைக்க பாருங்களேன், எவ்வளவு வேகமா போகுது. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க. வண்டியை கட்டுப்பாட்டுல இல்ல. வா போலாம். சீக்கிரம் போங்க. என்னால வண்டியை நிறுத்த முடியல. அப்படியே என் பைக்ல ஏறிக்கோ. என்னது? அப்புறம் உன் பேலன்ஸ் போய் நீயும் கீழே விழுந்துருவோப்பா. ரெண்டு பேருமே ஆபத்து தான். எனக்கு ஒண்ணு ஆகாது. முதல்ல கையை கொடு. எதுக்காக நீ என்ன காப்பாத்துற? கையை கொடுன்றல. சீக்கிரம் வா. இதோ வர ஷோ. அப்பா அம்மா, நீங்க எப்படி இங்க? என்ன சகோதரி? இத வாங்கிக்க. ஏன் சீப்பு? எப்போ இதை நான் தொலைச்சிட்டேன். தலைய வாரு. எப்படி தப்பிச்சோம் பார்த்தல? நல்ல வேலை நம்ம இதுல வந்து விழுந்தோம். உங்க அப்பா அம்மாவால தான் நம்ம பொழைச்சிருக்கோம், தெரியும்ல? ஆமா, நீ சொல்றது சரிதான். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? நாங்க தயாரிச்ச கம்பளி தான் இப்ப உன்னை காப்பாத்திருக்கு. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். எதுக்காக நீ இப்படி எல்லாம் செஞ்ச? சொல்லு காபு. நான் தான் சொன்னேனே, நான் சும்மா அவன் கிட்ட விளையாடினேன். ஷோ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. ஆனா நீ செய்யறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவரை நீ தோக்கடிக்கணும்னு நினைச்சு நான் நேரடியா தோக்கடிக்கலாம் இல்ல? நீ நேர்மையா இருக்கணும்னு பாக்குற, அப்படிதானே டைகா? புரியுது. அடுத்தது நான் தானே போகணும். ஒரு நிமிஷம் பொறு, நீ கூட போகலாம். அதுவும் ஒரு நல்ல யோசனை தான். அவங்க கூட இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் நான் இப்பவே நிறுத்திக்கிறேன். டீம் ஷாக் 2 விட்டு வெளியில வந்து எங்க அப்பாவுக்கு நான் உதவியா இருக்க போறேன். அதே சமயம் நீ எம்டிபி ட்ரைனிங்க விட்டுறக்கூடாது, சரியா? நீ ஒரு நல்ல ரைடர், அதனால உன் திறமை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அப்படியே செய்றேன். ஆனா அந்த பயிற்சிக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம மோதலாம், என்ன? கண்டிப்பா. எக்ஸ் சிட்டி மக்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. என் பேரு காபு சமஜிமா, டீம் ஷார்க் 2 தலைவனா. காபு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் நம்ம நகரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அவன் பேரு ஷோ யமாட்டோ, ஃப்ளேம் கைசருக்கு சொந்தக்காரன். இந்த தருணத்துல பெரிய அளவுல நம்ம நகரத்துல ஒரு இடாட்டன் டோர்னமெண்ட் நடத்த ஆசைப்படுறேன். அந்த டோர்னமெண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்னோட 7 கோல்டு எம்ப்ளம் கொடுப்பேன். அதனால நீங்க யாருமே சண்டை போட்டுக்காம யார் யார் வர போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஷோ யமாட்டோ, நீ ஒரு நல்ல ரைடர் தான். ஆனா நடக்க போற டோர்னமெண்ட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா?
அதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எக்ஸ் சிட்டி ஆங்கிரி அயன் ஃபிஸ்ட் கொண்டு காபு இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். இந்த காபுவை ஷோவா அவருடைய நண்பர்களும் வீழ்த்தி இந்த நகரத்துக்கு அமைதியை கொண்டு வருவாங்களா? ஒரு வீல் டர்ன் செய்யறதுக்கு ஹேண்டில் பார மேல தூக்கி திருப்பணும். ஒரு டேனியல் செய்யறதுக்கு பைக்கோட முன்பகுதியை தூக்கி பின் சக்கரத்தை வச்சு நம்ம குதிக்கணும். இத நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் தரையில நீங்க ஒரே ஒரு டயரை வச்சு ஓட்டலாம். இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரியல. ஷோ ஒரு இடாட்டன் பேட்டல்ல கலந்துக்கிறான். இதுல ஜெயிச்சா 7 கோல்டன் எம்பளம் கிடைக்கும். அப்புறம் நாங்க அதோட வீட்டுக்கும் போயிடலாம். ஆனா அது கிடைக்கிறது அவ்வளவுன்னு சுலபம் இல்ல. ஏன்னா எதிர்பார்த்த மாதிரியே காபு தனக்கு சாதகமா இந்த பேட்டில அமைச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஷோக்கு என்ன ஆக போகுது? நாங்களாம் வீட்டுக்கு திரும்பி போக முடியுமா? அடுத்த தடவை இடாட்டன் ஜம்ப்ல ஒரு இடாட்டன் டோர்னமெண்ட். புறப்படு ஃப்ளேம் கைசர்.